கிருஷ்ணமூர்த்தி. என் பெயர் ஜாகிர் ஹுசேன். இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி என்பது சாதாரண மக்களுக்காக இந்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்ற கெஜ்ரிவால் என்கிற இளைஞனால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பிச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு தான். இந்த பார்ட்டி ஒரு சாமானிய மக்களுடைய கட்சி. அதை தான் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு வச்சுருக்காங்க. என்னை போன்ற 70 வயதில் மூத்தவர்களையும் இளைஞர்களாக இருக்கின்றவர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த அரசியல் இயக்கம் உதயமாகிறது. இந்த நாட்டினுடைய இளைஞர் பெருமக்களே, உழைக்கும் மக்களே, பாட்டாளி வர்க்க மக்களே, உங்கள் எல்லோரையும் நாங்கள் அறைகூடி அழைக்கிறோம். இதற்காக என்று சொன்னால், ஆம் ஆத்மி பார்ட்டி என்கிற சாதாரண மக்களுக்காக பாடுபட இருக்கிற, இந்த நாட்டுடைய செல்வத்தை எல்லாம் நமக்காக கொண்டு வர இருக்கிற, ஊழலை விரட்ட இருக்கிற இந்த கட்சியில் நீங்கள் சேர வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் அறைகூல் விடுக்கிறோம். பொதுவாக சொல்லணும்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருடைய கட்சியும் தான் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி. இது நம்மளுடைய கட்சி, நமக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இதனுடைய ஒரே நோக்கம் பாரதத்தை மாற்றணும், நம் தாய்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவலங்களை மாற்றணும், லஞ்ச ஊழலை ஒழிக்கணும், நம்மளுடைய வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கக்கூடிய அரசாட்சியை மாற்ற வேண்டும். நீங்கள் இத்தனை நாள் காத்திருந்தீர்கள். இத்தனை நாள் எதிர்பார்ப்போடு, உங்கள் உள்ளத்தில் எதிர்பார்ப்போடு நீங்கள் ஏங்கி தவிக்கிற அந்த நிலையை புரிந்து கொண்டு தான் இந்த கட்சியை துவக்குகிறோம். நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? எப்படி இந்த பார்ட்டியில் நாம் இணையிறது? ரொம்ப சுலபம். இது நம்மளுடைய பார்ட்டி. நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே நாம் ஒரு தன்னார்வ தொண்டனா இன்றைக்கே சேர்ந்துடணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அதாவது இதில் உறுப்பினராக சேர்ந்து தான் நாம் இதில் செயலாற்றணும், இல்லை உறுப்பினரை சேராமல் செயலாற்றணுங்கிற எண்ணமே நமக்கு தேவையில்லை. இது இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்டி. இணைந்து 1000 கைகளை உயர்த்தி நாம் போராடி வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த கட்சியை துவக்கி உங்களை எல்லோரையும் அழைக்கின்றோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியதை எப்படி இதில் நம்ம இணைச்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ தேசிய லெவலில் ஒரு குழுவும் ஒரு கட்டமைப்பு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலமாக, ஒரு மாவட்டமாக ஒரு குழுவை ஏற்படுத்துகிற வரைக்கும் நாம் அதில் சேர்ந்து செயலாற்றும் போது நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், மாநிலத்தில் உள்ள பிரதிநிதிகள் ஒரு பெருவாரியான மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பார்ட்டியை பற்றி கேள்விப்பட்ட நாம் தினசரி ஒரு 10 பேருக்காவது இந்த பார்ட்டியை பற்றி நாம் சொல்லணும். எதுக்காக இந்த பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, இனிமேல் நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, அடுத்தாப்பில் வரக்கூடிய நம்மளுடைய கட்சியான இந்த ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுங்கிற விவரத்தை சொல்லணும். நாம் இதில் சேர்ந்து தான் செயல்படணுங்கிற எண்ணமே இல்லை. இதில் 2 விதமான உறுப்பினர்கள் இருக்காங்க. சாதாரண உறுப்பினர், அவங்க சாதாரண உறுப்பினராக சேர்ந்தா போதும். செயல் வீரர்கள் இருக்காங்க, அவங்க இதில் சாதாரண உறுப்பினராக சேர்ந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் தன்னார்வ தொண்டராக அங்கே பணியாற்றி நடக்கக்கூடிய காரியங்களில் பங்கெடுத்து செயல் வீரராக மாறும்போது அவர் அந்த கட்சியில் உள்ள பிரதிநிதிகளையும் ஆட்சி அமைக்கக்கூடியவங்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவருக்கு கிடைக்கி ஓட்டு போடுற உரிமை கிடைக்குது. அதனால் இதில் சேர்ந்து உறுப்பினராக சேர்ந்துட்டு தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போவே நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம் இருக்கக்கூடிய பகுதியில், நாம் இருக்கக்கூடிய வார்டில், நாம் இருக்கக்கூடிய பிளாக்கில், நாம் இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதியில், நாம் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு நாம் இன்றைக்கே நம்மள மாதிரி சிந்தனை உடையவர்களை ஒன்று திரட்டி நம்ம பகுதியில் ஒரு கிளையை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் நாம் எல்லோரும் அதை உடனடியாக செஞ்சு, அதாவது மாற்றம் கொண்டு வரணுங்கிற எண்ணத்தை செயல்பூர்வமாக ஆக்கணுங்கிறத தான் என்னுடைய முழுமையான வேண்டுகோள், விருப்பம். இது சாமானிய மக்களினுடைய கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி. நிச்சயமாக பாரதத்தை நாம் மாற்றுவோம். நீங்கள் தான் இந்த கட்சியினுடைய சொத்து, நீங்கள் தான் நாட்டுடைய சொத்து, நீங்கள் தான் இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய, கொள்ளையினை விரட்டக்கூடிய கூட்டம் என்பதை உணர்ந்து உங்கள் எல்லோரையும் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி என்கிற வித்தியாசமான அரசியல் இயக்கத்திலே இணைத்து கொள்ள ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைத்து இணைவோம், வெல்வோம் என்ற வேண்டுகோளோடு உங்களை அழைக்கிறோம்.